30 வருஷத்துக்கு முன்னாடி 1994ல உருவான ஒரு குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? நான் டாக்டர் நஸ்ரின், கன்சல்டன்ட் கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஒரு கருவை உருவாக்கி அதை ஃப்ரீசிங் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு வேணுங்கிற டைம்ல பிரெக்னன்சி உருவாக்குறது தான் எம்பிரியோ ஃப்ரீசிங் டெக்னாலஜின்னு சொல்றோம். இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, நம்பர் 1, எங்கர் ஏஜ்ல பிரெக்னன்சி பிளான் பண்ண முடியாத கப்பிள்ஸ் அவங்க எம்பிரியோஸை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பிரெக்னன்சி அச்சீவ் பண்ணலாம். நம்பர் 2, ஃபேமிலில ஜெனடிக் டிசீசஸ் இருக்கு, இல்ல ஃபர்ஸ்ட் பேபி ஏதாவது ஒரு ஜெனடிக் ப்ராப்ளம்னால அஃபெக்ட் ஆயிருக்குன்னா அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் இல்லாத ஒரு எம்பிரியோவை செலக்ட் பண்ணணும்னா அதுக்கு பிஜிடின்னு ஒரு டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணும். சோ ஒன்ஸ் நம்ம பிஜிடி பண்ணணும்னா எம்பிரியோ ஃப்ரீஸ் பண்ணிட்டு ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பிரெக்னன்சி அச்சீவ் பண்ணலாம். நம்பர் 3, ஐவிஎஃப் பண்ணிக்கிறவங்க நிறைய எம்பிரியோஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா செகண்ட் பிரெக்னன்சியையும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார்ம் ஆன எம்பிரியோஸ் மூலமாவே பண்ணிக்கலாம். இதுக்கும் எம்பிரியோ ஃப்ரீசிங் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ தட் அவங்க திரும்ப ஐவிஎஃப் அண்டர்கோ பண்ண தேவையில்ல, எம்பிரியோ டிரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணிக்கிட்டாலே போதும். அண்ட் நம்பர் 4, லாங் டிஸ்டன்ஸ்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்க கப்பிள்ஸ் அவங்களோட எக்ஸ் ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எம்பிரியோஸ் ஃப்ரீசிங் மூலமா அவங்க பேபிஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ எம்பிரியோ ஃப்ரீசிங் நிறைய பேர் லைஃபை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு, இம்பாசிபிள பாசிபிளா ஆக்கி இருக்கு. இந்த ப்ராசஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா எம்பிரியோன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எம்பிரியோ ஃப்ரீசிங் பத்தி என்டையர் டீடைல்ஸ் ஷேர் பண்றேன்.